ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலாந்து அணி பாவண்டா, ஏன்டா அவங்கள இப்படி அடிக்கிறீங்க? இந்திய அணி கண்டிப்பாக ஒரு வலுவான அணி, தலை சிறந்த அணியாக இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவங்கள நாங்கள் விட மாட்டோம், சாம்பியன் ட்ராஃபியில் கண்டிப்பாக பழி வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி நட்சத்திர வீரர் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எதிரான இந்திய அணி முதல் ஓடிஐ வெற்றி குறித்தும் இங்கிலாந்து தோல்வி குறித்தும் சாம்பியன் டிராஃபியில் இந்தியாவை வீழ்த்திய தீர்வுன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 சீரீஸ் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க 4-1. அதை தொடர்ந்து ஓடிஐ விளையாடினாங்க. அதுலேயாச்சும் இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா அதுலேயும் இந்தியா தான் ஜெயிச்சு செம்மையாக இந்த சீரீஸை 1-0 சொல்லிட்டு முன்னிலையில் இருக்காங்க. அது குறித்து பாபர் அசாம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து அணி பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்குது. ஏன்னா இந்திய அணி அந்தளவுக்கு ஒரு தரமான ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. அதனால தான் வெற்றிக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணி வீரர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரு ஸ்பின்னர்ஸை நல்லா ஆட தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்தியாவை வீழ்த்த முடியும். அதில் வகையில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சுத்தமாக வேஸ்ட்டு. அவங்க விளையாட மாட்டுறாங்க, வராங்க, சுற்றுறாங்க, அவுட் ஆகிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி தான் அவங்க சாம்பியன் ட்ராஃபியில் செமிஃபைனல் கூட முன்னேற முடியாது. இருந்தாலும் நாங்கள் இந்தியாவை விட மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் சாம்பியன் ட்ராஃபியில் இந்திய அணி பழி வாங்கியே தீருவோம். அவங்க எங்கள் நாட்டில் விளையாட மாட்டேன்னு சொன்னாங்களே, கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் ரிவெஞ்ச் வாங்கியே தீருவோம். இங்கிலாந்து அணி பார்த்தா எனக்கு பாவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ட்ரை சீரிஸ் விளையாட போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டேயும் அப்புறம் நியூசிலாண்டுக்கிட்டே ஒரு ட்ரை சீரிஸ் விளையாட போகிறாங்க. அதுக்கு முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் நம்ம பாபர் அசாம் இந்த மாதிரி சொன்னார். ஆனால் இந்திய அணி உண்மையாக பார்த்தா ஒரு ஆபத்தான அணியாக தாங்க இருக்காங்க. இன்னும் ஒன்றே ஒரு பிசுறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி ஃபார்ம். இவங்க 2 பேர் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அதுக்கு மேலே சாம்பியன் ட்ராஃபி தூக்கி கொடுங்கடான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட நல்ல தரமான அணியாக வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங்கில் கில் ஓரளவுக்கு 87 அடிச்சு கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாருங்க. மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா KL ராகுல், ஸ்டேஸ் ஐயர் இவங்களும் எல்லாமே ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் ஓப்பனிங் தான் நம்மக்கிட்ட ஃபார்மில் இல்லை. அது மட்டும் கொஞ்சம் வந்துச்சுன்னா பேட்டிங் சூப்பர். பவுலிங்கு பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா இன்னும் பும்ரா வரல. பும்ரா வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம ஆடி தான் ஆகணும். ஷமி நல்ல ஒரு இதம் வந்திருக்காரு. அப்புறம் ஹர்தீப் சிங் T20 நல்லா போட்டார், நல்லா ஃபார்மில் இருக்கார். மெயின் அஷித் ரானா ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டார். அதனால் அணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக தாங்க இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஜடேஜா ஸ்பின்னர்ஸ்லாம் சொல்லே தேவையில்ல, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இதை வச்சு நம்ம கண்டிப்பாக துபாயில் நடக்கிற போட்டியை ஜெயிக்கலாம். ஏன்னா ஸ்பின்னிங் கண்டிஷன் கண்டிப்பாக ஃப்ளாட் பிச்சு சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி, சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெறத்துக்கு எல்லா தகுதி இருக்குது. பட் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஃபார்ம். நாளைக்கு தொடங்க போகுது போட்டி. அதில் கண்டிப்பாக யாருன்னா ஃபார்முக்கு வந்துட்டாங்க, இந்தியாவை கையிலே பிடிக்க முடியாதுங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இப்போ சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணுமா பண்ணாதான்? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கிலாந்து எதனால ஜெயிச்சிருக்காங்க, அது தோல்வி குறித்து, இந்தியா வெற்றி குறித்தும் இங்கிலாந்து தோல்வி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.